ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல. நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6ல். அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6ல் கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன்கள்னா என்னென்ன? ராசியிலே சனி பகவான், சனி ராசியில இருந்தாருன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி ராசியில உட்காந்துருக்கார். 3-7-10 பார்க்கிறார். ஜென்ம சனியை போய் இவ்வளோ ஜாலியாக சொல்றீங்க. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் ஜென்ம சனி பிகம் ஆல் ஜென்ம சனி வில் கோ அவே. ரெயின் கோ அவே மாதிரி தான். ஸோ அப்போது குரு பகவான் உங்களை பார்க்குறார். எது? சனியை பார்த்துறாரு. தான் யோக நம்பர் 1 தான். அதுக்கப்புறம் அடுத்து மேசத்துக்கு போகிற அங்கே அவரே நீச்சம் ஏறுவார். ஸோ இப்போ இந்த 2.5 வருஷமும் இவங்களுக்கு ஒரு விளக்கு மாதிரி தான். ரைட், பாயிண்ட் நம்பர் 1. இதே பெரிய யோகம். அடுத்ததாக 2 கூடிய செவ்வாய் பகவான் இந்த புரட்டாசி மாதத்தில் கடகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். தட் மீன்ஸ் நீச்சமாகிறார். நீச்சம் இடத்துல குரு, உச்சம் பெற்ற குரு இருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. அந்த 5ஆம் இடம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு ராஜாவாக்கி அழகு பார்க்கும் இடம். அதாவது சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார். இந்த குரு 1-10 கூடியவர். அப்போ நீங்கள் இருக்கிற தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவால் நான் தான்டா இனிமேல் நின்னா தர்பார், நீங்கள் தான் நம்பர் 1 இந்த மாதிரி ஆயிடுவீங்க. இதில் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 11 பார்க்கிறார், 1 பார்க்கிறார். அப்போ எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, வெற்றி மேல் வெற்றியை தருவார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய இடம் வாங்குவீங்க. இடமா வாங்குவீங்க. இந்த புரட்டாசி மாசமெல்லாம் 7 கூடிய புதன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். ஆபத்து இங்கே தான் ஆரம்பிக்குது. எல்லா கேமும் இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் தான். புரட்டாசி மாதம் கன்ஃபார்மாக என்ன பண்ணுறார், ஒய்ஃபு கூட பிரச்சனை வந்துடும். இது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. 7ஆம் இடத்துல பாதகாதிபதி புதன் உச்சம் பெறும் பொழுது, அதை சனி பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டா பங்கு, நீ மாட்டிக்கிட்டு பங்கு அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். ஆபத்து நண்பர்களே. பி டிரான்ஸ்பரண்ட் ஆல்வேஸ். அல்லாமல் இதை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பழைய கேஸெல்லாம் எடுத்து வெளிப்படுவார். 2015 கேஸு, 17 கேஸு, 22 கேஸு, இதெல்லாம் என்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. மீடியாவில் இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேருக்கு ட்ரோல்ஸ் ஓடுகின்ற மாதம் இந்த வருடம் தான். நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் ஓடும். ஸோ அப்போ எதையாவது ஒன்று பேசி வைக்காமல் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சித்திரை மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. 6 கூடியவன் உச்சம் பெறுகிறான். அதே மாதிரி உங்களுக்கு ஆவணி மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். நான் சொல்கிற பலன்களில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டேட்டோட சொல்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிசம்பர் 6க்கு அப்புறம் உங்களுக்கு ராகு பகவான் 12ல் ஆட்சி, 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பேச்சு பழைய விஷயங்களை எதர் யூ ஷூட் ஆர் செட்டில். ஒன்று அதை முடிச்சு விட்ருங்க, அல்லது நீங்கள் செட்டில் பண்ணி அனுப்பி விடுங்க. அதை வளர்த்துக்கிட்டே இருக்காதீங்க.
ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களை பற்றி பேசும் கிசுகிசுக்களில் ஜாக்கிரதையாக இருக்கும். இவர்களுடைய யோகத்தை அதிகரிக்க செய்ய இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? இவர்களுக்கு பொதுவாக இந்த வருஷம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி மட்டும்தான் பிரச்சனை. சனியே பிணியேன்னா அப்போ கால்களில் பிரச்சனை வரும், மூட்டுகள் ஜாயின்ஸில் பிரச்சனை வரும். ஸோ சனி பகவானுடைய கோயில்களுக்கு, சிவன் கோயில்களுக்கு சென்று தானங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ண சனி பகவானுடைய அருளாசி என்பது கிடைக்கும். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு உதவிகள் செய்வது, இந்த உபகரணங்கள், இந்த கை முடியல கால் முடியல அந்த அந்த உபகரணங்கள்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தர்றது போன்றவை, சக்கர நாற்காலி போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறது சிறப்பு. சனி இவர்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது தான் அவங்களுக்கு நல்லது. இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்கள் தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்கள்ல 6 கூடியவன் 8ல் மறைகிறார், 8 கூடியவன் 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்ற டேட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்க. எப்போ? புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சனி, இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாதத்தில் மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு சில பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.